ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ். அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் பார்வதி மேலே. சுபிக்ஷா, திவ்யா, சாண்ட்ரா, ரம்யா 4 பேர் சேர்ந்து பாரு மற்றும் கமருதீன் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. சுபிக்ஷா இவங்க 4 பேர் வந்து அவங்க 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, இவங்க வந்து பார்வதியும் கமருதீன் வந்து மைக்கை வந்து சரியாகவே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா இப்போ 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னா மைக்கை வந்து மறைச்சிடுவாங்க, இல்லை மைக்கை வந்து எடுத்துருவாங்க. அடிக்கடி பிக் பாஸ் வந்து சொல்லுவார், பிக் பாஸ் நான் கமருதீன், பார்வதி உங்கள் மைக்கை சரியாக கேட்கல, சரியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 தடவை வந்து சொல்லியிருப்பார். இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. கேட்காதால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை ப்ரீஷ் ஆகுங்க அப்படின்ட்டு ப்ரீஷ் ஆகிட்டு அங்கே இருக்கிற வந்து தலைவர் வந்து அமித் மாமா வந்து கூப்பிடுவார் பிக் பாஸ். அங்கே இருக்கிறத வந்து முட்டை பால் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஒளிய வச்சுருங்க அப்படின்ட்டு எடுத்துன்னு போய்ட்டு ஒரு ரூமில் வச்சுருவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க காண்டாயிடுவாங்க. என்னால் டீ குடிக்க முடியாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு ரம்யா ஜோ வந்து கம்ப்ளைண்ட். அது மாதிரி சாண்ட்ராவும் அந்த மாதிரி, அப்புறம் வந்து சுபிக்ஷாவும் அந்த மாதிரி தான். என்னால் வந்து பால் முட்டை இதெல்லாம் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. பாம்பு நினச்சிக்காதீங்க, எப்போவுமே யூஸ்வலாக நம்ம டீ காஃபி குடிப்போம்ல அந்த மாதிரி தான். அதனால் பால் முட்டையும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி திவ்யாவும் அப்படி தான், எனக்கு பால் முட்டையும் வேணும், நான் டெய்லியும் வெள்ளிக்கிழமை சாப்பிடுவேன் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து கேஸ் போட்டது தான் இந்த கேஸு. ஸோ இந்த கேஸு வந்து ஜெயிக்கலையா அதுதான் நம்ம கோர்ட்டில் வந்து நடந்தது. இதில் வந்து கமருதீனும் பார்வதி பக்கம் பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களும் ஜட்ஜாக இருப்பாங்க. இவங்க டீமில் ஒரு 4 பேர்த்துக்கு வந்து வியானா வந்து ஜட்ஜாக இருப்பாங்க. வாதாடுறது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வாதாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமித் மாமா வாதாடுவார். அங்கே வந்து சபரி வாதாடுவாப்புல. ஸோ 4 பேர்த்துக்கு வந்து கேஸு இப்போ உங்களால் தான் எங்கள் முட்டை போச்சு, அது போச்சு, இது போச்சு, உங்களுக்கு தண்டனை ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் வாதாடுவாங்க. பார்வதி என்ன சொல்லுவாங்க, இதுக்கு தான் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே, வீட்டை கூட்டுறோம், கழுவுறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், அப்படி இப்படின்னு நிறையா பேசுவாங்க. இங்கே பேசுனது மட்டும் இல்லாமல் பின்னாடி உட்காந்து வேறையா பேசுவாங்க. அவங்க ஜட்ஜமா சரி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் கேஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது பின்னாடி உட்காந்து பேசினே இருப்பாங்க. யார் நம்ம மச்சான் கமருதுன்னா பார்வதி அக்காவும் பேசினே இருப்பாங்க. என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சவுண்டு கேட்க வெப்ஜை வந்து சண்டை இருப்பாப்புல, ஏன் பேசிகிட்டே இருக்காங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாப்புல. அவங்க எல்லாம் கேட்கும்போது அப்போ கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும், கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக் விடுவாங்க. திரும்பி அமித் மாமா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பார் கேட்டுனே இருப்பார். நமக்கே டென்ஷன் ஆனால் இப்போ காணாங்கன்னு அவரும் டென்ஷன் ஆகிட்டாப்புல ஜட்ஜாக இருக்கும்போது. அமித் மாமா எவ்வளோ நேரம் பேசினே இருப்பார், லென்த்தாக பேசாதியா. அதில் வியானா சூப்பராக பேசியிருப்பாங்க, நல்லா கரெக்டாக ஒரு பாயிண்ட்டும் நல்லா பேசியிருப்பாங்க. வீட்டில் யாரும் பேசாமல் இருக்கிறாங்களா, நாங்கள் மைக்கு மூடி நாங்கள் மட்டும்தான் பேசணுமா, வேறு யாரும் பேசலையா அப்படிங்கும்போது வியானா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ அப்போ எல்லோரும் தப்பு பண்ணால் நீங்களும் தப்பு பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இவங்க பக்கம் தான் ஜெயிக்கணும். ஏன்னா முட்டையும் பால் இவங்களால தானே போச்சு. முட்டையும் பால் இருந்தால் இவங்க ஏன் கேஸ் போட போகிறாங்க. ஸோ கேஸ் இந்த வாட்டி சூப்பராக ஜெயிச்சுது. அது மாதிரி அதுக்கப்புறம் வெப்ஜோவுக்கும் பார்வதிக்கும் பயங்கர சண்டையாச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.